வருகின்ற ஆண்டு உங்க எல்லாருக்கும் நம்பிக்கையின் ஆண்டு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இங்கிலீஷ் டீச் பண்ணோம்? நிறைய பிள்ளைகள் நம்ம ஊர்ல படிச்சுட்டு வேற வாய்ப்பு போக சமயத்தில் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது. இந்த ஸ்கில் கேப்பை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். இப்படி ஒரு இடைவெளி இருக்கு. அப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தா அது பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து எந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தேர்வு செய்யறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் சாதாரண பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேர்வு செய்து அவங்களுக்கு நம்ம டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களை முறைப்படி ஆங்கிலம் கற்றுக் கொடுத்து வருகின்றோம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு உலக மொழியாக தவிர்க்க முடியாத சூழல்ல உருவாகி இருக்கு. அது உலக அளவில் பேசப்படுகின்ற மொழி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் இஸ் a language of technology. First it is a world language. Second thing it has become a language of technology. அது லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்தோம்னா அதை டீச் பண்ணணும் நான் முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பயன்பட்டுட்டு இருக்கு. எனவே தான் அது இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா நிறைய பிள்ளைகள் நல்ல அழகா அற்புதமாக பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல அந்த பிள்ளைகளை தைரியமா மேடைக்கு வர முடியுது, மேடையில பேச முடியுது, டீச்சர்ஸோட கான்வர்சேஷன் பண்ண முடியுது, அவங்களுடைய பிரச்சனைகளை டீச்சர்ஸ்ட பேச முடியுது. ஸோ இங்க டீச்சர்ஸ் வந்து சும்மா ஏதோ ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சாதாரண டீச்சர் மாதிரி இல்ல, அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு கார்டியன் மாதிரி உங்கள்கிட்ட வந்து பழகி பேசி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். இது யாருடைய ஒரு முயற்சி இல்லை. இன்றைக்கு வெற்றி பெற்று நிற்கக்கூடிய எல்லோரும் ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் உங்களை மாதிரி இருந்த ஆட்கள் தான். நீங்க வெற்றிக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப எது சம்பந்தம்? முயற்சிக்கு தான் சம்பந்தம் இருக்கு. நம்ம எங்க போகணும்னு முடிவு பண்ணணும். அதுக்கு பேர் தான் கோல், டெஸ்டினி, டார்கெட். இதெல்லாமே அதை சொல்லலாம். அப்ப உங்க கோல் வந்து எப்படி இருக்கணும்? நீங்க எங்க போகணும் அப்படின்னா யாரா ஆகணும், ஃபியூச்சர்ல நான் யாரா இருக்கணும் நீங்க வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து நீங்க ஒரே நாளில் பண்ணணும் கூட இல்ல. நீங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா நீங்க நிறைய பேர் யாரோ சொன்னதை கேட்டு பண்ணுவாங்க. நீங்க எப்படி பண்ணக்கூடாது. இப்போ என்னுடைய கோல், என்னுடைய ஒரு விஷன் டு பில்ட் a self sustained society. செல்ஃப் சஸ்டைன் என்னன்னா ஒரு குடும்பம் அது ஒரு சமூகம் அவங்க சுயமாக யாரையும் டிபெண்ட் பண்ணாம நிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது வந்து செல்ஃப் சஸ்டைன் சொல்லுவோம். அப்ப என்னுடைய எண்ணம் எதுவா இருந்ததுன்னா நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழணும்? அவங்க செல்ஃப் சஸ்டைன்டா வாழணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். I should help them to have a self sustained life. நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க சுயமா தன்னுடைய சொந்த காலில் நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கணும். நான் என்ன பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் யாருக்கா தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அவங்க வந்து எல்லோரும் கைவிடப்பட்ட நிலையில் இந்த மக்களுக்கு நாங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடிஞ்சிருக்கு. நாங்க எல்லாம் விளம்பரம் பண்ண மாட்டோம். ஏன்னா அவசியம் இல்லை. உங்களை மாதிரி பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு படிப்பை உத்தரவாதப்படுத்த முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஹெல்த் விஷயங்கள் பண்ண முடிஞ்சிருக்கு. விமன் இன் டிஸ்ட்ரெஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேருக்கு உதவ முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் வருகின்ற நேரத்தில் அந்த மக்களுக்கு உறுதுணையா போய் நின்று பல உதவிகள் செய்ய முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஏன் முடிஞ்சது? இங்க ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கு? நம்ம இலக்கு, நம்முடைய நோக்கம் என்ன என்பது என்ன செய்திருக்கு? தெளிவா முடிவு பண்ணிருக்கு. நாங்க வந்து ஸ்கூல்ல படிக்க சமயத்துல நிறைய பையமா இருப்போம், கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம், அப்படி இருப்போம். எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் இருந்தார். அவர் வந்து என்ன செய்வார்னா ஏதாவது பையன்கிட்ட கேட்பார், நீ ஃபியூச்சர்ல என்ன ஆக விரும்புவேன்? சில பையன்மார் சொல்லுவான், நான் வந்து ப்ரொஃபஸர் ஆகணும். நான் அந்த பையன்மாரில் என்னை பார்த்துருக்கேன், ப்ரொஃபஸரா இருப்பேன். சிலவன் சொல்லுவான் டீச்சர் ஆகணும். சிலர் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னான். என் கூட ரெண்டு பக்கத்தில் இருந்தவர் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னா, ரெண்டு பேரும் அமெரிக்கால இன்ஜினியர் ஆகிட்டான். நிறைய பேர் வந்து வாத்தியார் ஆகணும், போலீஸ் ஆகணும், அது நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அமைதியா இருப்பான், கிளாஸ் சிரிப்பான். சிரிக்க சமயத்துல வாத்தியார் எழுப்பிடுவார், என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பார். எதுக்கு சிரிக்க? ஒய் ஆர் யூ லாஃபிங்? என்ன பதில் சொல்லுவோம் தெரியுமா? சும்மா. எதுக்கு அட்டல்னு சொல்லுவோம்? சும்மா. ஏன்னா படிக்கல? சும்மா. ஏன்னா நிறைய ஸ்கூலுக்கு வரல? சும்மா. அவர் சொல்லுவாரு, he is enjoying the paradise of சும்மா. சும்மா என்கின்ற சொர்க்கத்துல மிதந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. அது ரொம்ப சிக்கல் என்னன்னா இப்பவும் அவனால எங்கேயாவது பார்த்தாலே என்னடா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஏன்னா நான் வந்து ஒரு பாப்புலர்லி இன்னொன்று ஆளா இருக்கனால என் கூட படிச்சவன், என் ஸ்கூல்ல படிச்சவன், என் காலேஜில் படிச்சவன், பக்கத்து காலேஜில் படிச்சவன், எல்லாருக்கும் என்ன தெரியும்? அல்ல எங்க பார்த்தாலும் அண்ணன் வருவான், பேசுவான். என்னடா செய்யா? இப்பவும் சொல்லியா? அப்பவும் சும்மா, இப்பவும் சும்மா. அப்ப வாத்தியாரு, இப்ப வாத்தியாரு. அப்ப டாக்டர் ஆகிட்டா, இப்ப டாக்டர் ஆகிட்டா. அப்ப இன்ஜினியர் ஆனாச்சா, இப்ப இன்ஜினியர். நான் வந்து அப்பவே என்ன நினைச்சேன்? மக்களுக்காக ஃபைட் பண்ண. அப்ப எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூனா என்ன தேடி வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூ கண்டி போவோம். அடுத்து வளர்ந்து காலேஜ் எல்லாம் வந்தோம்னா பொது விஷயங்களுக்கும் போவோம். எங்களுடைய கைகள் எல்லாம் நல்ல உறக்க கையை தூக்கி முழக்கங்கள் போட்ட கைகள். அப்ப நாங்க என்ன வச்சிருக்கோம்? ஒரு மக்கள் மத்தியில ஒரு தலைவரா. அப்ப இந்த கோல் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது உங்க சூழ்நிலைகள் அல்ல, உங்க சூழ்நிலை அல்ல. அந்த எண்ணத்தை மாற்றணும்னு தான் நம்ம தலைப்பு பிடிச்சிருக்கோம், டுகெதர் ஆஸ் ஒன் ஃபேமிலி. அது தமிழ்ல சொன்னா நாம் எல்லோரும் இணைந்து ஒரு குடும்பமாக. அது என்னன்னா சூழ்நிலைகள் வந்து எப்போதும் ஒன்று மாதிரி இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து குஜராத் போனேன். அப்ப அங்க வந்து ஒரு எர்த்துக்குவாக்கு நடந்தது. அந்த எர்த்துக்குவாக்கு முடிஞ்சு நாங்க போன சமயத்துல ஒரு ஊர், அந்த ஊர்ல வந்து ஏழையே கிடையாது, எல்லாம் கோடீஸ்வரர், லட்சாதிபதியும் இல்ல, எல்லாம் கோடீஸ்வரர். அவங்க நாடு பூரா சுத்தி பிசினஸ் பண்ண டைமண்ட் மர்ச்சன்ட். அந்த ஊரே மண்ணுக்குள்ள போயிட்டு, ஊரே எர்த்துக்குவாக்குல போயிட்டு தரமாட்டா. கவர்மெண்ட் போய் அங்க ரீச் பண்ணக்கே 2 மாசத்துக்கு ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா இடம் பிரச்சனை, ஒன்னொன்னா தேடி தேடி போனேன். அங்க போய் ஒண்ணுமே இல்லை, தரமாட்டோம். நீங்க கோடீஸ்வரர்கள் கூட ஒரு நாள் காணாம போயிருவாங்க. அதனால
நீங்க வந்து சூழ்நிலை எப்ப யாரை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதனால ஒரு சூழல்ல நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்திருக்கலாம். ஆனா இது உங்க தலையெழுத்த முடிவு பண்ண போறதில்லை. அதெல்லாம் சும்மா இந்த தலையெழுத்து, இந்த விதி, கர்மம் இதை நீங்க நம்பாதீங்க. அதாவது ஒரு பழமொழி உண்டு. அதாவது என்ன செய்வான்னா, ஒரு சோம்பேறி வந்து வழியில சிங்கம் வழியில புலின்னு சொல்லுவாங்க. அவன் சோம்பேறி பையனா இருப்பான். நீ அந்த கருகலூர போயிட்டு சொன்னா, ஐயோ உங்க வழியில சிங்கம் இருக்கும் புலி இருக்கும் நான் போக முடியாதுன்னு சொல்லுவான். அது வந்து சோம்பேறியினுடைய வார்த்தை. பட் அப்படி நீங்க யாரும் நினைக்க கூடாது. எல்லா சூழ்நிலையும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியினால நமது சூழ்நிலை என்ன செய்ய முடியும், தாண்ட முடியும். ரெண்டாவது, எஜுகேஷன் இஸ் a weapon through which we can win the world. கல்வியின் மூலமாக உலகத்தை நம்ம வெற்றி பெற முடியும்னு ஆபிரகாம் லிங்கன் சொன்னார்னு இப்ப அந்த பையன் பேசிட்டு போனா. நீங்க கல்வியை நல்லா கற்றுக்கிட்டு இருங்க, நல்ல படிங்க, எதை பற்றியுமே விளையாட்டு எடுக்காதீங்க, சின்ன சின்ன தோல்விகளுக்கு துவண்டாதீங்க. தோல்விகள் உங்களை வந்து கற்பிக்கும். இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன்னா, நாங்க சின்ன வயசுல அவ்வளவு தோல்விகள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய முகமும் இதான் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. ஏன் நாங்க வந்து இந்த பிரச்சனைகளை பிரச்சனையாட்டே எடுக்க மாட்டோம். பிரச்சனையை எடுத்தோம்னா, ஐயோ எனக்கு இன்னைக்கு பிரச்சனை நினைச்சா நீ வெளியே போக முடியாது. அது சின்ன சின்ன தடைகள் வரும். அதை நம்ம வந்து கண்டுவிடவே கூடாது. எனவே யாரும் நீங்க சூழ்நிலை பற்றி பயப்படக்கூடாது. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட்ல நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய நிறுவனங்கள் இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க. யாருக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம முயற்சி மட்டும் இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த படிகளை வைத்து நாம் செல்ல முடியும். அந்த படிகளை நீங்கள் வைப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஏணியாக இருப்பதுதான் எங்களுடைய வேலை. நாங்க பிளேடர் வச்சாச்சு, ஏணியை வச்சாச்சு, ரெண்டு பேரும் பக்கத்துல நின்னுட்டு சூழ்நிலை சரின்னு சொன்னா ஏணியில் ஏற முடியுமா? சோ நாங்க ஏணியை வச்சாலும் ஏறது ஏறணும், நீங்க தான் ஏறணும். நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். தைரியமா இருக்க பிள்ளை, நல்ல படிங்க. தம்பி சொன்னது மாதிரி பி த பெஸ்ட் அப்படின்னு நீங்க பெஸ்டா இருக்கணும். எல்லாம் நல்ல படிங்க. நம்ம சந்தோஷமா காரியங்கள் நம்ம பண்ணுவோம். தொடர்ந்து உங்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி.